In the most blessed name of our Lord and Savior, Jesus Christ, we welcome all of you and bring glad tidings from Kodambakkam Christian Assembly in Chennai. For the opening prayer, I request Brother Ramasamy, Evangelist Ramasamy from Namakkal district to open with a word of prayer. Over to Brother Ramasamy. Brother Ramasamy. I request. Okay, brother. கேக்குதுங்க. Okay, பரலோகத்தில் வாசமாக பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம். இந்த மாலை வேலையை கத்தாவே உடைய சமூகத்தில் கொண்டு கூடி வரும்படியாக இருக்க மாட்டாம துதிக்கிறோம். கோடமக அசம்பிளி சகோதரர்களுக்கு இப்படி ஒரு கிருபையை கொடுத்ததாக துதிக்கிறோம். செய்தியாளருக்காக துதிக்கிறோம். தமிழர் டென்ஷன் சகோதரர் சைலன்ஸுக்காக துதிக்கிறோம். நாட்களை எடுத்து பயன்படுத்த முடியாமல் கெஞ்சுகிறோம். இந்த கூட்டத்தில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும். பாடக்கூடிய சகோதரருக்கு கிருபை பாராட்ட வேண்டும். இயக்க சூழலை ஆண்டு கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் கத்தாவே எல்லா கிருபை வார்த்தை கொடுத்து எங்களுக்கு தேவையான வார்த்தையை பலவத்து மன்னாவை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாது பாத்துல கெஞ்சுகிறோம். எடுத்து செய்தியாளரை பயன்படுத்தும். ஆசீர்வதிங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பரமபிதாவே. ஆமென். Thank you, Brother Ramasamy from Namakkal district for the prayer. May God bless you. Now we are going into the next session. The song we usually sing in the next session and we request and we are going out to my family for the songs. They will be singing 2 songs for God's glory. Over to my family. Song number 573 from Tamil Songbook. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா எந்த துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவே நாம் பாடும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுவந்தரித்தேன். சத்தம் கண்ணீர் நிறைந்த உலகில் கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகில் என்னை நடத்தி சென்று தேவ பன்னீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவே நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர்
பாடு சங்கி பதினா குந்தமேதமன் மாறும் இயேசுவே நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன் எந்த நோட்டம் ஜெயத்துடன் கொடியும் அந்த நாடு சுகந்தரிப்பேன் மணியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவானவரே என்னை நான் துவும் மகிமை காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இந்த துன்பமேந்தமை மாறும் இயேசுவே நான் பாடும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆழ்ந்த கண்ணீர் வடிப்பேன் எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். தொடர்ந்து நாம் 90வது பாட்டை பாடுவோம். சாங் நம்பர் 90, இயேசுவின் நாமத்தில் நாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். பாவத்தை போக்க பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். பரிமளத்தை இயேசுவின் நாமம், பரவெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானதை வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். உலகத்தின் பாவத்தை சுமந்தவர் இயேசு, பாவம் அபாரத்தை போக்கவர் இயேசு. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். Praise be to God for those songs. Now we thank the family of mine for singing the songs. We glorify God for them. And now we welcome again all of you in the most blessed name of our Lord and Savior, Jesus Christ. We have along with us today evening Brother Shaiju Varghese
from Stewart's Bible College in Chennai. He has been taking for the past many months and in Zoom meeting. This is the 11th part that is dealing with the book of First Peter, and he has been dealing with various important verses and words and passages. So we are getting encouraged by the very word of God that God is using him in these in this way to each one of us during these difficult coronavirus times. It is mentally difficult. It is physically difficult. These times are all that can pull us down in a lot of ways. And as the psalmist says, I cried unto the Lord. And so we also, during these evening times and many other meetings, and we cry unto the Lord for his help, so that his name alone may be glorified. And during these Saturday evenings, Brother Shaiju Varghese has been taking from First Peter, and last week, I cannot go through the 11 Saturdays, the 11 parts of various passages and verses and words that he has dealt with. So I'll be going only to the last week, the last Saturday, what he has dealt. And he's dealt with us, First Peter chapter 1, verses 17 to 21. And that is about the motivation for holy living. Holy living is extremely important in our lives. For we read that verse very much in First Peter itself. Live holy as I am holy. So we have to be holy because God is also holy. And because of that, three motivations has been given to us based on this holy living. First is we should be holy because our Father in heaven is also our judge. That is more of a warning because he is our judge. A judge is a person who can give us less crowns and more crowns. So he is a judge. So that is more of a warning. And so our Father in heaven is a judge. And next reason for the motivation for holy living is we should be holy because we are sojourners, pilgrims in this world. That is more of a reminder for us. And we are sojourners and pilgrims in this world and not a permanent resident. Our resident, we are citizens of heaven, as we are noted down, as we are reminded in Colossians chapter 3, verse 1, and in John chapter 14. And a lot of other verses are there with regard to these. And then the third motivation for holy living is we should be holy because God redeems us by an infinite cost. That is the redemption. And that is something which is beyond our reminding of the redemption that God has given unto us. And here, and our brother evangelist Shaiju Varghese has brought us three truths with regard to this redemption. First is redemption implies previous bondage, and also redemption involves a cost, and redemption is of God. So all these are very important points for us to be reminded now and then, for us to be closer to God in our pilgrim walk with the living God. Now we thank God for all these verses and words that are coming evening after evening, and we glorify God for that. We also have along with us our dear brother Silas. He'll be translating from English to Tamil, and he's from Saligram Christian Assembly in Chennai. And both these dear evangelists are very much an anchor role in the Kodambakam Christian Assembly. We glorify God for their service for this assembly in Chennai. Now we also praise God for what they have been doing
for this service. For the opening prayer and for the blessing of the message, I request Brother Manohar from Thoothukudi. Request Brother Manohar from Thoothukudi district. He is the elder of the Kolpatti Brethren Assembly to please pray for the blessing of the message. Over to Brother Manohar in Thoothukudi district. Brother, கேக்குதா? Brother, கேக்குதா? Hello? Yes, brother. கேக்குதா? கேக்குது இல்ல? கேக்குதுங்க brother. சரி, ஓகே. ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உண்மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களுக்கு கஷ்டமான நாட்களாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கூட உங்களுடைய வேத வசனம் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுகிறதாய், உங்களுடைய வேத வசனம் எங்களை உணர்த்தி வைக்கிறதாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவனத்திலே அந்த வசனமானது கிரியை செய்யக்கூடியதா இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த வசனமே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறது. பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர், உண்மை சோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும்படியான ஆண்டவரே 1 பேதுருவினுடைய ஆண்டவரே அந்த அதிகாரத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து சிந்திக்கும்படியான ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறீர், உண்மை சோத்திரிக்கிறோம். அந்த வேத வசனங்களை எங்களுக்கு விளக்கி காட்டும்படியான உங்களுடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வேத வசனுடைய மறைபொருள்களை எல்லாம் ஆவியானவர் தாமே வெளிப்படுத்த முடியும். அப்படியாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் படிக்கும் போதும் ஆண்டவரே பிரசங்கிக்கும் போதும் கேட்கும் போதும் எல்லா நேரத்திலும் உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இடைபடுவதற்காக உங்களை சோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட எங்களை ஆசிர்வதியும். நாங்கள் பரதேசியாய் தங்கும்படியான ஆண்டவரே இந்த பிரயாணமாய் அந்த பரதேசியா இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அதிலும் கூட நாங்கள் பயத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுத்தில் நாங்கள் படித்தோம். எங்களுடைய மீட்பு அருமையான நிலைமையிலே காணப்படுகிறது. இந்த மீட்பை பெற்றவர்கள் கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கும்படியான இந்த மீட்பை அருமையான நிலைமையிலே விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாங்கள் ஆண்டவரே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அப்படியாக இந்த மீட்பு ஆண்டவரால் எங்களுக்கு கிடைத்தது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. இப்பொழுதும் கூட ஆண்டவரை செய்து கொடுக்க முடியாத தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சைஜு வர்கீஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரை வளமையாய் நீர் பயன்படுத்தும். உங்களுடைய ஆவியானவர் தாமே அவருக்கு வேண்டிய முழு பலத்தையும் கொடுத்து, இது மனுஷன் சத்தம் இல்லை, இது தேவனுடைய சத்தம் என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் அருள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். மொழிபெயர்க்க முடியாத எங்களுடைய சகோதரன் சைலஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் கூட ஆசீர்வதித்தலும் சரியான அந்நேரத்திலே சரியான ஆண்டவரே வார்த்தைகளுக்கு அவளுக்கு கிடைத்து ஆண்டவரே அதை சொல்லும்படியான கிருபையை நீர் அருள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் பாடின குடும்பத்தை கூட உங்களுடைய கரத்தில் வைத்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். கோடம்பாக்கன் சபையின் மூலமாக ஒழுங்கு செய்யப்படுகிற இந்த கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய சகோதரன் சந்தோஷ் ஜான்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் கூட நீர் ஆசீர்வதியும். இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய செய்தியை நீர் தாரும். கணம் துதி மகிமை எல்லாம் நீரே எடுத்துக் கொள்ளும். கர்த்தரும் மீட்பரும் மற்றவருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Manohar, for the prayer. May God bless you. Now we are going straight into the message. Over to Brother Shaiju Varghese and Brother Silas. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. I thank the Lord for this another opportunity to continue our studies from 1 Peter. மறுபடியுமாக இந்த 1 பேதுருவிலிருந்து நாம் தேவனுடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ளும்படியான வாய்ப்பு கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். In the last session, we have been considering about the holiness. கடைசி வகுப்பிலே நாம் பரிசுத்தத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வந்தோம். Now this evening we are going to consider 1 Peter chapter 1 verses 22 to 25. இப்பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 25 வரையிலுள்ள வசனங்களை நாம் சிந்திக்கிறோம். 1 Peter chapter 1 verses 22 to 25. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 25 வரையுள்ள வசனங்கள். Let us read those verses.
as we begin. நாம் தொடங்கும் போது இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூ உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. Now, as we read these few verses, there are two important words that are to be noticed to understand this passage. இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இரண்டு பதங்களை நாம் இந்த வசனங்களை புரிந்து கொள்ளும்படியாக நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The first word is born again. முதலாவது வார்த்தை மறுபடியும் பிறத்தல். And the second word is love. இரண்டாவது வார்த்தை அன்பு. These are the two central words which would help us to understand these few verses clearly. இந்த சில வசனங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக இந்த இரண்டு பதங்கள் நமக்கு அங்கே விளக்கத்தை அல்லது புரிதலை நமக்கு கொடுக்கிறது. First word is born again, and the second word is born again, and the second word is love. முதல் வார்த்தை மறுபடியும் பிறத்தல், இரண்டாவது வார்த்தை அன்பு. Now when we consider these two words together, நாம் இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஒன்று சேர பார்க்கும் பொழுது what Peter wants to say in this passage is, இந்த இடத்திலிருந்து பேதுரு நமக்கு சொல்லவிருப்பது என்னவென்றால், I am born again. நான் மறுபடியும் பிறந்தவன். So what? அதனாலே என்ன? Now what? இப்பொழுது என்ன? The answer is you need to love one another. அதில் கொடுக்கப்படக்கூடிய பதில் என்னவென்றால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். So basically these few verses are talking about the proper result of a born again experience. இந்த வசனங்கள் என்ன காட்டுகிறது என்றால், ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அனுபவமாக இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. The proper result of a born again experience. மறுபடியும் பிறந்த மனிதனுடைய ஒரு சரியான அங்கே அதாவது அனுபவமாக இதனுடைய பதில் காணப்படுகிறது. So in these few verses, Peter is talking about some of the spiritual realities about the new birth as well as the result of the new birth, that is love. ஆகவே இந்த இடத்திலே ஒரு மறுபடியும் பிறந்த மனிதனுடைய காரியத்தை குறித்து இங்கே சொல்லிக் கொண்டு வருகிற பேதுரு அதன் விளைவாக இருக்கக்கூடிய அன்பை இங்கே குறிப்பிடுகிறார். Now what Peter makes clear is, இந்த இடத்திலே பேதுரு என்ன தெளிவாக சொல்லுகிறார் என்றால், it is not that you just get saved and then continue to live just as you were earlier. ஏதோ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு முன்பு எப்படி இருந்தீர்களோ அவ்விதமாகவே வாழலாம் என்ற அர்த்தத்திலே அல்ல இது. Or someone said like this, அல்லது இவ்விதமாக ஒருவர் சொன்னார், to get saved is not just to get a fire insurance to keep yourselves away from the hell. அதாவது ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லும்போது ஏதோ நரகத்திலிருந்து அங்கே விடுதலை அடைவதற்கான ஒரு இன்சூரன்ஸ் அல்ல, காப்பீட்டு ஒரு காரியம் அல்ல என்று சொல்லி ஒருவர் சொன்னார். Instead he continued to say like this, மாறாக இவ்விதமாக தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிறார், once you are saved, that new birth should be visible in your day-to-day lives. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த காரியமானது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலே அது வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். That new birth should be proved through the works of your day-to-day lives. அந்த மறுபடியும் பிறந்த அனுபவமானது உங்களுடைய அனுதின வாழ்க்கையின் மூலமாக அது நிரூபிக்கப்பட வேண்டும்.
That is what basically James also says in chapter 2 verse 17. அதைதானே யாக்கோபும் தன்னுடைய நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். So by keeping that in the mind, let us consider the realities about the new birth, which is very clearly mentioned in this passage. ஆகவே இந்த பகுதியிலே இவைகளை நாம் மனதில் வைத்துக்கொண்டு மறுபடியும் பிறத்தல் என்ற அந்த காரியத்தை தெளிவாக இந்த இடத்திலே விளக்குவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The first thing that Apostle Peter states here is, முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுவது என்னவென்றால், the new birth is marked by the purity of the soul and obedience to the truth. அதாவது இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவமானது நம்முடைய ஆத்துமாவுடைய சுத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய கீழ்ப்படிதலையும் அந்த இடத்திலே அங்கே குறிப்பிடக்கூடியதாக என்று சொல்கிறார். Yes, the new birth is marked by the purity of the soul and obedience to the word of the truth. அதாவது ஆத்துமாவினுடைய சுத்தம் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய கீழ்ப்படிதல் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறார். Now Apostle Peter says we have been purified by obeying the truth. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். Yes, we are saved by faith in the Lord Jesus Christ. ஆம், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். And that obedience to the gospel leads us to purification. அது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக நம்முடைய சுத்திகரிப்புக்கு நேராக நம்மை நடத்தி செல்கிறது. When we are saved, நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது God washes us from our sins and cleanses us with the blood of Jesus Christ. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். In John's Gospel chapter 15 verse 3 we read, யோவான் 15:3 விதமாக நாம் படிக்கிறோம், you were clean because of the word spoken to them. உங்களிடத்திலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். And if you read Hebrews chapter 9 verse 14, நீங்கள் எபிரேயர் 9:14 நீங்கள் படிக்கும் பொழுது, it's not just they heard the word, அவர்கள் ஏதோ வசனத்தை கேட்டது மட்டுமல்ல, but they also obeyed the word. அவர்கள் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். They obeyed and they were purified. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். So that is what we all read in all these references that we have in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் இவ்விதத்திலே தான் நாம் படிக்கிறோம். So now when it comes into the saving faith, இங்கே நம்மை ரட்சிக்கக்கூடிய விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது, it is also an obedient faith. இது விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதலையும் காட்டுகிறது. Yes, saving faith is an obedient faith. இந்த ரட்சிக்கக்கூடிய விசுவாசமானது கீழ்ப்படிதலின் விசுவாசமாகவும் அறியப்படுகிறது. Yes, we believe in the Lord Jesus Christ. ஆம், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறோம். At the same time, we are obedient to the Lord as the Lord of our lives. அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையின் இரட்சகர் மேலே நாம் விசுவாசமும் வைக்கிறோம். And that's what Apostle Peter makes very clear in this passage. இதைதானே அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். When it comes into our new birth, நம்முடைய புதிய மறுபடியும் பிறத்தல் அனுபவத்திலே வரும் பொழுது, it is marked by the purification of our inner man. இது நம்முடைய உள்ளான மனிதனுடைய சுத்திகரிப்பை அந்த இடத்திலே காட்டுகிறது. And it also speaks about the obedience to the truth of God's word. அதே சமயத்திலே தேவனுடைய வசனத்தின் பால் கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்மையையும் காட்டுகிறது. And this is something that happens at the time of our salvation. இது நம்முடைய ரட்சிப்பின் சமயத்திலே அங்கே நடைபெறக்கூடிய சம்பவமாக இருக்கிறது.
So that is the first reality we need to understand about the new birth. இதுதானே நம்முடைய மறுபடியும் பிறத்தலுடைய உண்மையாக காணப்படுகிறது. The second thing that we read about the new birth here is, இரண்டாவதாக நாம் இந்த மறுபடியும் பிறத்தலை பற்றி இங்கே பார்க்கும் பொழுது, the new birth takes place through the imperishable word of God. அழிவில்லாத வித்தினாலே இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல் நடைபெறுகிறது. Yes, the new birth takes place through God's imperishable word. இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவமானது அழிவில்லாத வித்தின் மூலமாக அது நம் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. Yes, here Apostle Peter makes it very clear. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார், the new birth takes place through the eternal word of God. இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல் நித்தியமான தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார். Here Peter says, you have been born again. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். It is pointing to God's action in the new birth. இது மறுபடியும் பிறத்தலிலே தேவனுடைய செயலை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். Yes, it is a work of God and it is through the word of God. இது தேவனுடைய செயலாக இருக்கிறது. அது தேவ வசனத்தின் மூலமாக அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். And that is the beauty of the new birth as we consider when it comes into each of our Christian life. நம்முடைய ஒவ்வொருவருடைய கிறிஸ்து வாழ்க்கையில் இது பார்க்கும் பொழுது இதுதானே மறுபடியும் பிறத்தலினுடைய மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. We are not born again because of any of our works. நம்முடைய கிரியைகளின் மூலமாக நாம் ஒருபொழுதும் ரட்சிக்கப்படவில்லை. Yes, God is doing his action through his word which is imperishable. தேவன் தம்முடைய செயலை அழிவில்லாத வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறார். If you read a book called Regeneration written by one of the famous writer J. Parker என்கின்ற எழுத்தாளர், ஒரு மிக சிறந்த எழுத்தாளர், மறுபடியும் பிறத்தல் என்ற அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே நாம் பார்க்கும்போது he speaks about new birth in a very clear way. அதை மறுபடியும் பிறத்தல் என்ற அந்த காரியத்தை மிக அழகான விதத்திலே அல்லது தெளிவான விதத்திலே சொல்லி இருக்கிறார். He says like this, அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், new birth is an inner recreating of fallen humanity by the gracious sovereign action of the Holy Spirit. தேவனுடைய, அதாவது சர்வாதிகாரம் உள்ள தேவனுடைய செயலாக அழிந்து போயிருக்கக்கூடிய கெட்டு போயிருக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலே அங்கே மறுபடியும் பிறக்க செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். Yes, it is an inner recreating of the fallen humanity. அங்கே மனிதனுடைய உள்ளத்திலே விழுந்து போயிருக்கக்கூடிய அந்த செயலை மறுபடியுமாக அங்கே சிருஷ்டித்தலினுடைய செயலாக அங்கே சொல்லுகிறார். It is by the gracious sovereign action of the Holy Spirit. இது தேவனுடைய, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலே அவருடைய சர்வாதிகாரத்திலே இது நடக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். That's the reason why Apostle Paul says in Titus chapter 3 verse 5, அதனால்தான் தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, by the washing of the regeneration and the renewing by the Holy Spirit. அங்கே தீத்துவுக்கு பவுல் சொல்லும் பொழுது, அவர் நம்மை தமது இரக்கத்தின்படியேயும் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்கிறார். Yes, God has saved us by the washing of regeneration and by the renewing of the Holy Spirit. அங்கே தேவன் நம்மை மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். So it is God's work completely. It is a work of God. இது முற்றிலுமாக தேவனுடைய செயலாக இருக்கிறது. And not only that, Peter makes it very clear that it is by the imperishable word of God. மேலும்
பேதுரு இங்கே தெளிவாக சொல்லும் பொழுது அழிவில்லாத தேவனுடைய வசனத்தினாலே அவர் நம்மை ஜெனிப்பித்தார். Yes, when the word of God is preached or when the word of God is heard, it is by that written word of God you are born again. அங்கே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது அல்லது நீங்கள் கேட்கும் பொழுது எழுதப்பட்ட அந்த தேவனுடைய வசனத்தின் மூலமாக நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். And even in the book of James chapter 1 verse 18, it is clearly stated by James. அதை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்திலே யாக்கோபினாலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. Now, when it comes into the knowledge of God and believing in Him, இங்கே தேவனுடைய வசனத்தின் மேலுள்ள அறிவு அல்லது அவரை விசுவாசித்தல் என்ற காரியத்திலே நாம் வரும் பொழுது, no, if you want to know God and to put trust in Him, நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது அவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால், it is only possible through the revealed word of God. அது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையினாலே மாத்திரமே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. Man in this world may be able to speculate so many things about God. இந்த உலகத்திலே மனிதன் தேவனை குறித்து பல காரியங்களை அங்கே குறிப்பிட்டு சொல்ல முடியும். But if you want to truly know God, it is possible only through the revelation that is written and given to us. ஆனால் தேவனை உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்தாமே நமக்கு எழுதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேத வசனத்தின் மூலமாகவே தெளிவாக அவரை அறிந்து கொள்ள முடியும். So the Lord has saved us and transformed our inward man by the power of His word. நம்முடைய உள்ளான மனிதனை அங்கே சுத்திகரித்து நம்மை ரட்சித்து அவருடைய வல்லமையினாலே அது நமக்குள் கிரியை நடப்பித்திருக்கிறார். We know that wherever the Bible has gone, yeah, we know that wherever the Bible has gone, நமக்கு தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் செல்லுகிறதோ, wherever the Bible has been preached, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ, we see people were born again. அங்கே எல்லாம் மனிதர்கள் அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள். The people were transformed by the power of the word of God, irrespective of what kind of people they were. எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையானது அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. One of the examples that we can know from the history is, சரித்திரத்திலிருந்து நாம் அறியக்கூடிய ஒரு உதாரணம் என்னவென்றால், once a skeptic came to one brother called Gaylord. கேலாட் என்கின்ற ஒரு சகோதரனிடத்திலே இந்த தத்துவக்காரர் அங்கே வந்தார். And he was the general secretary of the Bible Society of Zimbabwe. ஜிம்பாப்வேல இருக்கக்கூடிய பைபிள் அந்த நிறுவனத்தினுடைய செக்ரட்டரியாக அவர் இருந்தார். And this man offered a Bible to this skeptic. இவர் அந்த தத்துவ ஞானிக்கு வசனத்தை வேத வசனத்தை கொடுத்தார். And when he offered this New Testament, this skeptic said, அந்த புதிய ஏற்பாட்டை அவருக்கு கொடுத்த பொழுது இந்த தத்துவர் சொன்னார், see man, if you are going to give me this New Testament, I will roll the pages and use them to make cigarettes. நீ இந்த புதிய ஏற்பாட்டை நீ கொடுப்பாய் என்றால் அதனுடைய பக்கங்களை நான் கிழித்து அதை நான் சிகரெட்டாக மாற்றி விடுவேன் என்று அவர் சொன்னார். Then this Gaylord replied, அப்பொழுது இந்த கேலாட் என்பவர் மறுபடி பிரதியுத்தரம் சொன்னார், I understand that, நீங்கள் சொன்னதை நான் புரிந்து கொண்டேன், but at least you need to promise me one thing. இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு வாக்கு பண்ண வேண்டும். Before you smoke a page, promise that you will read that page and smoke it. இதை நீங்கள் எனக்கு வாக்கு பண்ண வேண்டும். நீங்கள் அதை நீங்கள் சிகரெட்டாக குடிக்கும்
குடிப்பதற்கு முன்பதாக அதை வாசித்து விட்டு நீங்கள் அதை குடிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். Then the skeptic agreed that yes, I will read it and then I will make the cigarette out of it and smoke it. அப்பொழுது சொன்னார், நான் அதை ஒத்துக்கொள்கிறேன், அதை படித்து விட்டு நான் அதை சிகரெட் ஆக்கி நான் அதை குடிப்பேன் என்று சொன்னார். Then almost after 15 years, ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு பிறகு this Gaylord went to a convention, Methodist convention, to attend there. இந்த கேலார்ட் ஒரு மெத்தடிஸ்ட் கன்வென்ஷன், அதாவது கூட்டத்திலே பங்கு பெறும்படியாக சென்றிருந்தார். It was held in Zimbabwe. அது ஜிம்பாப்வேவிலே நடைபெற்றது. And this Gaylord was one among the audience. அந்த கேலார்ட் என்பவர் அந்த அங்க இருக்கக்கூடிய கூட்டத்திலே ஒருவராக இருந்தார். But the preacher of that day started preaching. அந்த நாளிலே செய்தி கொடுக்கக்கூடியவர் அங்கே செய்தி கொடுக்க ஆரம்பித்தார். And he stood from the platform and spotted this Gaylord. அந்த மேடையிலே நின்று கொண்டு அந்த கேலார்ட் என்கின்ற அந்த நபரை குறித்து அவர் பேசினார். And then the speaker pointed out to Gaylord and said to the audience like this. அந்த கேலார்டை சுட்டிக்காட்டி அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தாரை பார்த்து சொன்னார், This man does not remember me. இந்த மனிதர் என்னை அவர் நினைவு கூறவில்லை, but I remember him. ஆனால் எனக்கு நன்றாக அவரை தெரியும். Because 15 years ago he had given me a New Testament to read. ஏனென்றால் 15 வருடத்திற்கு முன்பதாக ஒரு புதிய ஏற்பாட்டை படிக்கும்படியாக இவர் எனக்கு கொடுத்தார். When I told him I will make the pages of the New Testament as a cigarette, நான் அப்பொழுது அவரிடத்திலே சொன்னேன், இந்த புதிய ஏற்பாட்டின் பக்கங்களை சிகரெட்டாக நான் மாற்றுவேன் என்று. but this man told me to read that page and make it as a cigarette. அப்பொழுது இந்த மனிதன் என்னிடத்திலே சொன்னார், இதை படித்து விட்டு இதை சிகரெட்டாக்கி நீங்கள் குடியுங்கள் என்று சொன்னார். Yes, I smoked Matthew fully. நான் மத்தேயு முழுவதுமாக நான் அதை ஊதினேன். And I smoked Mark also. மார்க்கையும் நான் அங்கே ஊதினேன். Then I finished Luke also. லூக்காவையும் நான் முடித்து விட்டேன். But when I got into John's Gospel 3 verse 16, ஆனால் நான் யோவான் 3:16 நான் படித்த அந்த இடத்திலே வந்தபோது I could not smoke anymore. அந்த இடத்திலிருந்து என்னால் புகைக்க முடியவில்லை. I could not smoke anymore. அதிலிருந்து என்னால் புகைக்க முடியவில்லை. My life has changed from that moment on. அந்த இடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. That man is a full-time evangelist and that was the man who was preaching from that pulpit. அந்த மனிதன் முழு நேர ஊழியரானார். அந்த மேடையிலே அவர்தானே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். That is the power of the word of God. இதுதானே தேவ வசனத்தினுடைய வல்லமையாக இருக்கிறது. Wherever the word of God has gone, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை சென்றதோ, it has changed the life of many irrespective of the sinful condition in which they were. எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவமுடையவர்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையானது அவர்களை மாற்றினதாக காணப்படுகிறது. Yes, dear brothers and sisters, ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, it is the new birth takes place by God's imperishable word. பிரியமானவர்களே, அழிவில்லாத வித்தினாலே நாம் அந்த இடத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். So that is the second thing that we can learn about the new birth here. ஆகவே மறுபடியும் பிறத்தல் என்ற அந்த காரியத்திலே இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. And the third important thing that we can learn here is, மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், the new birth is not temporary but lasting. இந்த மறுபடியும் பிறத்தல் என்பது தற்காலிகமானதல்ல, அது நித்தியமானது. The new birth is not temporary but lasting. இந்த மறுபடியும் பிறத்தலானது தற்காலிகமானதல்ல, அது நித்தியமானது. Now here Apostle Peter uses the word imperishable seed.
இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அழிவில்லாத வித்தினாலே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். You are born again by the imperishable seed. நீங்கள் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். Yes, it is in contrast to the human birth by the perishable seed. இது அதாவது நாம் சரீர பிரகாரமாக பிறக்கக்கூடிய அந்த அழிவுள்ள காரியத்தோடு எதிர்மறையாக இது காணப்படுகிறது. Yes, your new birth is by the imperishable seed. ஆம், நம்முடைய மறுபடியும் பிறத்தல் என்கின்ற காரியமானது அழிவில்லாத வித்தினாலே ஏற்படுகிறது. That is the word of God. அதுதானே தேவனுடைய வசனமாக இருக்கிறது. Yes, the word of God is imperishable, living and abiding forever. இந்த தேவனுடைய வசனமானது அழிவில்லாததாக நமக்குள் வசிக்கக்கூடியதும் நமக்குள் நிலை நிற்கக்கூடியதுமாக இருக்கிறது. The new birth that the Lord imparts to each one of us is by the eternal word of God. நமக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த மறுபிறப்பை தேவன் நித்தியமான வார்த்தையின் மூலமாக நமக்குள் வைத்திருக்கிறார். It is not subjected to death. இது மரணத்திற்கு அழிவுக்கு உள்ளானது அல்ல. And it will never fade away. மேலும் அது அழிந்தும் போகாது. It will never perish. அது ஒருபொழுதும் அழிந்து போகாது. The new birth that you possess through God's word that is imperishable will abide forever and ever. தேவனுடைய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பானது உங்களுக்குள் என்றென்றைக்கும் நிலைநிற்கக்கூடியதாக இருக்கிறது. And that is the beauty of the new birth that we enjoy today. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மறுபடியும் பிறத்தல் அனுபவத்தை தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். How much thankful we must be to the Lord this evening. இந்த சாயந்திர வேளையிலே நம்முடைய கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Number one, முதலாவதாக new birth is marked by the purity of the soul and obedience to the word of God. மறுபடியும் பிறத்தல் என்பது ஆத்துமாவுடைய இருதயத்தினுடைய சுத்தத்தின் மூலமாகவும் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிதல் மூலமாகவும் அங்கே அடையாளம் காட்டப்படுகிறது. Number two, new birth takes place through the imperishable word of God. இரண்டாவதாக அழிவில்லாத தேவனுடைய அங்கே வசனத்தின் மூலமாக இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் நடைபெறுகிறது. Number three, மூன்றாவதாக new birth is not temporary but lasting. இந்த மறுபடியும் பிறத்தல் என்பது அது தற்காலிகமானதல்ல, அது நித்தியமானது. Now the final and the fourth important thing that we read here is கடைசியானதும் நான்காவதுமான காரியத்தை நாம் இங்கே பார்க்கும் பொழுது new birth must result in the love of the brethren. மறுபடியும் பிறத்தல் என்கின்ற அந்த அனுபவமானது சகோதரரிடத்தில் காட்டக்கூடிய அன்பிலே பிரதிபலிக்க வேண்டும். Yes, the new birth should result in or must result in the love of the brethren. இந்த மறுபடியும் பிறத்தல் என்கின்ற அந்த காரியமானது நம்முடைய சகோதரரிடத்திலே காட்டக்கூடிய அன்பிலே பிரதிபலிக்க வேண்டும். Yes, that is something which I just want to highlight with much emphasis this evening. இந்த சாயந்திர வேளையிலே இதை நான் சற்று வலியுறுத்தி உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். Yes, this is the final point, but I just want to explain this point very clearly because it is so important in relation to every saved life. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதினாலே இது கடைசியான குறிப்பாக இருந்த போதிலும் இதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி காட்ட நான் விரும்புகிறேன். Now look at the verses here 22 and 23. இப்பொழுது 22 மற்றும் 23 வசனங்களை நீங்கள் பாருங்கள். Peter says a result of our salvation is love for the brethren. ரட்சிப்பினுடைய அந்த பலனாக நம்முடைய சகோதரரிடத்திலே காட்டக்கூடிய அன்பு காணப்படுகிறதாக கூறுகிறார். We should realize that loving believers is a fruit of true salvation.
ஆகவே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே அன்பு கூறுதலானது ரட்சிக்கப்பட்டதினுடைய உண்மையான கனியாக காணப்படுகிறது. Listen very carefully here. Brother, one second. Listen to me very carefully here. இங்கே கவனமாக கேளுங்கள். What Peter makes clear is, இந்த இடத்திலே பேதுரு சொல்லக்கூடியது என்னவென்றால், every believer should realize that loving believer is a fruit of the true salvation. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளினுடைய அந்த ரட்சிப்பினுடைய பலன் அல்லது கனி எதில் இருக்கிறது என்றால் சகோதரிடத்திலே காட்டக்கூடிய அன்பாக காணப்படுகிறது. Or in another verse, if we say, அல்லது இன்னொரு வார்த்தையிலே நான் சொல்வேன் என்றால், if a person who claims to be a Christian does not love the believers, he is not truly saved. ஒரு மனிதன் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வான் என்றால் அவர் தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறவில்லை என்றால் அவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல. Let me make it very clear. ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன். If you claim that I am a Christian and not loving the believer, then your salvation itself is in question. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லியும் சகோதரனிடத்திலே நீங்கள் அன்பு செலுத்தவில்லை என்றால் உங்களுடைய ரட்சிப்பே அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. Now that is what John very clearly says in 1 John chapter 3 verses 14 and 15. அதைதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 யோவான் தெளிவாக சொல்லுகிறார். John makes it very clear. அங்கே அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, if anyone does not love the brethren, he has not passed from death to life. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதபடியினால் அவன் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று இங்கே சொல்லுகிறார். That means you are not truly born again. நீங்கள் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். And there is no real life in you. உண்மையாலுமே உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று அங்கே சொல்லுகிறார். That is what our Lord Jesus also made very clear in John chapter 13 verse 35. அதைதான் நம்முடைய இரட்சகரும் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே யோவான் 13:35 தெளிவாக சொல்லுகிறார். By this all men will know that you are my disciple if you love one another. நீங்கள் ஒருவர் அன்பு கூறுவதன் மூலமாக நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று இதனாலே எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So the question this evening is, இந்த சாயந்திர வேளையிலே கேள்வி என்னவென்றால், what should be the believer's response to your salvation? ஒரு விசுவாசி அவங்களுடைய ரட்சிப்பின் பால் உள்ள அங்கே பிரதிபலிப்பு எவ்விதமாக இருக்க வேண்டும்? So the simple answer here is love the church. அதற்கு கொடுக்கப்படக்கூடிய விடை என்னவென்றால் உங்களுடைய சபையை நீங்கள் நேசியுங்கள். Love the believers. விசுவாசிகளை நேசியுங்கள். Yes, God has called you to love one another and honor him through loving one another. ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவரை கனப்படுத்துவதன் மூலமாக மற்றவர்களையும் அன்பு கூற வேண்டும். Now Peter makes it very clear in verse 23. இங்கே பேதுரு 22ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார், for you have been born again. That means you are born again with one purpose, that is to love one another. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அது நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதற்காக. That is very specifically emphasized in verse 23. இந்த வார்த்தையானது 22ஆம் வசனத்திலே அங்கே குறிப்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. So now when it comes into that love which the Lord is expecting from every saved people, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பில் இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது
there are 5 different things that I cannot hear properly. Maybe. 5 important things that Peter speaks about the love. 5 முக்கிய காரணங்களை பேதுரு இந்த இடத்திலே அன்பை குறித்து இங்கே சொல்லுகிறார். First of all, முதலாவதாக it's a family love. அது குடும்ப அங்கே அன்பாக இருக்கிறது. It's a familial love. அது குடும்ப ரீதியான பாசமாக இருக்கிறது. Look at the verse here. அந்த வசனத்தை பாருங்கள். Love for your brothers. உங்கள் சகோதரிடத்திலே அன்பு கூறுங்கள். Yes, here Apostle Peter is speaking about the love that exists in the family. இங்கே பேதுரு சொல்லும் பொழுது குடும்பத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அங்கே அன்பை குறித்து இங்கே சொல்லுகிறார். The brotherly love that exists in the family. சகோதர அன்பு அது குடும்பத்திலே நிலை கொண்டிருக்கிறதாக இங்கே கூறுகிறார். Now in the Gospel of Mark chapter 3 verses 33 to 35, மார்க் 3ஆம் அதிகாரம் 33 இலிருந்து 35 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, there when his family was trying to stop the Lord, there are few clear statements here. அங்கே அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பம் அவரை தடுக்கக்கூடிய காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு தெளிவான வார்த்தையை சொல்லுகிறார். He says, who are my mother and my brothers? அங்கே சொல்லும் பொழுது என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி, and then he looked around, இப்பொழுது அவர் சுற்றி இருக்கக்கூடியவர்களை பார்த்து, and then he said, here are my mother and my brothers. இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்று சொல்லுகிறார். Yes, there our Lord Jesus Christ was exalting the family of God above the earthly family. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக அங்கே குடும்பத்தை காட்டிலும் தெய்வீக குடும்பத்தை அங்கே உயர்த்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். When his earthly natural family was trying to pull him away, இங்கே உலக பிரகாரமான அவருடைய குடும்பமானது அவரை அங்கே அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தும்படியாக விரும்புகிறது. Jesus made it very clear that I have my own responsibility to my spiritual family. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்தினிடத்திலே எனக்கு அக்கறை உண்டு என்பதை அந்த இடத்திலே காட்டுகிறார். I have my responsibility to my spiritual family members who follow the ways of the Lord. தேவனுடைய வழியில் பின்பற்றக்கூடிய என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்தினிடத்திலே எனக்கு அங்கே அக்கறை உண்டு என்று அந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். Important here. இங்கே சொல்லப்பட்டுள்ள அந்த முக்கிய காரணம், that family love, that spiritual family love, what Peter is talking about. Once again. That family love, spiritual family love, is what Peter is talking about here. இந்த இடத்திலே இந்த ஆவிக்குரிய அந்த குடும்ப அன்பை தான் பேதுரு இந்த இடத்திலே வலியுறுத்தி காட்டுகிறார். Yes, how do you love your brother or sisters or mother or father in your natural family? எவ்விதமாக உங்களுடைய குடும்பத்திலே அல்லது சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய சகோதரர்களை எவ்விதத்திலே நீங்கள் அன்பு கூறுவீர்கள்? Yes, if your brother is admitted in a hospital, how would you show your love to him? உங்களுடைய சகோதரர் அங்கே ஹாஸ்பிடலிலே அட்மிட் செய்யப்பட்டிருந்தால் அவர்களிடத்திலே உங்களுடைய அன்பை எவ்விதமாக காட்டுவீர்கள்? When your brother is in need of something, how do you express your love to him? அவங்களுடைய சகோதரர் ஒரு தேவையோடு இருப்பார் என்றால் உங்களுடைய அன்பை எவ்விதமாக வெளிப்படுத்துவீர்கள்? If your brother make a wrong decision, how do you rebuke him in love? உங்களுடைய சகோதரர் தவறான முடிவு எடுக்கும் பொழுது அன்போடு கூட எவ்விதமாக அவரை நீங்கள் கடிந்து கொள்வீர்கள்? How do you do it? எவ்விதமாக அதை செய்வீர்கள்? With brotherly love.
சகோதர சிநேகத்தோடு அதை செய்வீர்கள். That's the same kind of love which is expected from every believer. இப்படிப்பட்ட அன்புதானே ஒவ்வொரு விசுவாசியிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கப்படுகிறது. Yes, the love that the Lord expects is a family love. ஆம், தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பு அது குடும்ப அன்பாக இருக்கிறது. And if such a love is not manifested, again there is seriously something wrong with your spiritual life. அப்படிப்பட்ட ஒரு அந்த அன்பானது வெளிப்படவில்லை என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். So first of all, it is a family love. ஆகவே முதலாவதாக இது குடும்ப அன்பாக இருக்கிறது. Number two, it is a sincere love. இரண்டாவதாக அது Sincere love. சின்சியர், அதாவது cannot getting the word. Yeah. The love without hypocrisy. Okay, எந்த ஒரு மாய்மாலமும் இல்லாத அன்பாக அது இருக்கிறது. Yes, it's a sincere love, a love without hypocrisy. எந்த ஒரு மாய்மாலமும் இல்லாத அன்பாக அது இருக்கிறது. It is the honest love. இது அங்கே உண்மையான அன்பாக இருக்கிறது. Yes, there is no ulterior motive in this love. இந்த அன்பிலே உள்ளான எந்த ஒரு நோக்கமும் அற்ற ஒன்றாக இருக்கிறது. Yes, that is what Apostle Peter makes it very clear here. இதைதானே பேதுரு இந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறார். Yes, your love must be from the heart. உங்களுடைய அன்பு அது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். It should not be hypocritical. அது மாய்மாலம் உடையதாக இருக்கக்கூடாது. It should not be two-faced love. அது இரண்டு முகங்களை கொண்டதாக இருக்கக்கூடாது. It should be a real, genuine love that the Lord is expecting from us. அது உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். அதைதானே தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Yes, it is not a love just like blessing a person in front of them and cursing a person when he is not there. இந்த அன்பு ஏதோ ஒருவர் முன்பதாக இருக்கும் பொழுது அவரை ஆசீர்வதித்து விட்டு அவர் போன பிறகு அவரை சபிக்கக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது. No, that is not. It should any ulterior motives. இது அபிதமாக இருக்கக்கூடாது. It should be sincere without any ulterior motive. இந்த அன்பானது உண்மையுள்ள அன்பாக இருக்க வேண்டும். உள்ளார்ந்த எந்த ஒரு காரியமும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். It is not showing love to receive something from others. Brother, it is not just showing love to receive something from others. ஏதோ மற்றவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அன்பு காட்டுவதல் அல்ல. Instead, it is a love that gives to others. மாறாக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். Yes, it is for the benefit of others you serve them. மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். That is the sincere love the Lord is expecting from us. இப்படிப்பட்ட உண்மையான அன்பை தான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Yes, it's a familial love. ஆம், இது குடும்ப பாசமாக இருக்கிறது. Number two, it's a sincere love. இரண்டாவதாக இது உண்மையான அன்பாக இருக்கிறது. Number three, it is a clean love. மூன்றாவதாக இது சுத்தமான அன்பாக இருக்கிறது. Yes, here it says that it's a love that comes from the clean heart. 22ஆம் வசனம், இது சுத்த இருதயத்திலிருந்து பிறக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது. Yes, this love should never have any impure motives. இந்த அன்பிலே அசுத்தமான எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது. This love should never have a sinful purpose in the mind.
இந்த அன்பிலே எந்த ஒரு பாவத்தில் ரீதியான நோக்கம் இருக்கக்கூடாது. It should be a love that is stemming out from a clean heart. இந்த அன்பானது சுத்த இருதயத்திலிருந்து பிறக்கக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். Many times we see some of the people loving others with sinful motives. சிலரை நாம் பார்க்கும் பொழுது பாவ உணர்வோடு மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துவார்கள். And if you want to have, we can have several examples for that. அதற்கு உதாரணம் வேண்டும் என்றால் பல உதாரணங்கள் இருக்கிறது. But let me make it very clear. ஆனால் ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன். The Lord wants our love to be clean love. It should stem out from a clean heart. தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது அன்பானது சுத்த இருதயத்திலிருந்து பிறக்க வேண்டும். அசுத்த இருதயத்திலிருந்து ஒருபோதும் பிறக்க கூடாது. So first of all, it is a familial love. முதலாவதாக இது குடும்ப அன்பாக இருக்கிறது. Second, it is a sincere love. இரண்டாவதாக இது உண்மையான அன்பாக இருக்கிறது. Third, it is a clean love. மூன்றாவதாக இது சுத்தமான அன்பாக இருக்கிறது. And fourth, it is a love like God's love. இந்த அன்பானது தேவன் காட்டக்கூடிய அன்பாக அது காணப்படுகிறது. As in verse 22, 22வது வசனத்திலே the word which is used here is agape love. இந்த இடத்திலே பேதுரு பயன்படுத்தின இந்த வார்த்தை அகாப்பே என்ற அந்த அன்பை குறிப்பிடுகிறார். It is love like God's love. இந்த அன்பானது தேவனுடைய அன்பை போல அங்கே காட்டப்பட்டுள்ளது. It's an unconditional and sacrificial love. இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே தியாகமுள்ள அன்பாக இருக்கிறது. Look at the love of our Lord, love of our God. நம்முடைய தேவனுடைய அன்பை பாருங்கள். He loved us while we were sinners. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். He loved us while we were enemies of God. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். He loved us when we were in rebellion with him. அவருக்கு விரோதமாக நாம் செயல்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். Yes, that is the unconditional sacrificial love of God. இதுதானே நிபந்தனையற்ற தேவனுடைய அன்பாக காணப்படுகிறது. Love, the agape love forgives the sins. இந்த அகாப்பே அன்பானது நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது. And forgets it. அதை மறந்தும் போகக்கூடியதாக இருக்கிறது. And that's what we read in the scripture very specially about the love of God. இதைதானே வேதாகமத்திலே தேவனுடைய அன்பை சிறப்பாக நாம் படிக்கிறோம். So now when it comes into each of our Christian life, ஆகவே நம்முடைய ஒவ்வொருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் வரும் பொழுது the Lord is expecting such an unconditional, sacrificial, caring love from each one of us. நம் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் இப்படிப்பட்ட இந்த தியாகமுள்ள நிபந்தனையற்ற அங்கே தாங்கக்கூடிய அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். That was the example of the early believers in the book. அப்போஸ்தல நடபடிகளிலே அங்கே முதல் நூற்றாண்டு விசுவாசிகளுடைய அந்த வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள முடியும். If you read chapter 2 onwards, அங்கே 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது the wealthy people sold all what they had and they gave to the poor in the church. அங்கே அதாவது ஐஸ்வரியவான்கள் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அங்கே சபையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். Sacrificial love, unconditional love. இதுதானே தியாகமுள்ள அன்பாகவும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாகவும் இருக்கிறது. That's the caring love. இதுதானே அங்கே தாங்கக்கூடிய அன்பாக இருக்கிறது. Yes. Now
Apostle Peter make it very clear. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெள்ளத்தெளிவாக சொல்லுகிறார். Your love must be familial love. உங்களுடைய அன்பு அது குடும்ப அன்பாக இருக்க வேண்டும். Your love must be sincere love. உங்களுடைய அன்பு உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். Your love must be clean love. சுத்தமுள்ள அன்பாக இருக்க வேண்டும். And your love must be love like God's love. உங்களுடைய அன்பு தேவனுடைய அன்பை போல இருக்க வேண்டும். Not only that, the fifth important thing, அது மட்டுமல்ல, ஐந்தாவது காரியம், your love must be a fervent and deep love. உங்களுடைய ஆழமானதுமாக இருக்க வேண்டும். Yes, your love must be a fervent and deep love. உங்களுடைய அன்பு நிலைத்திருக்கக்கூடியதும் ஆழமான அன்பாக இருக்க வேண்டும். Now, it is a word that is especially an athletic term which is used by Peter here. இந்த இடத்துல பேதுரு அங்கே ஓட்டப்பந்தயக்காரர்களுடைய அந்த வாக்கியத்திலே இந்த இடத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். The word which is used here, deep or fervent, இந்த ஆழமான அல்லது நிலைத்திருக்கக்கூடிய என்ற அந்த வார்த்தை, it means to stretch to the farthest limit of a muscle's capacity. அதாவது நம்முடைய தசையினுடைய எந்த அளவிற்கு அது தாங்க முடியுமோ, எந்த அளவிற்கு அதை சுமக்க முடியுமோ அந்த அளவிற்கு உள்ள அந்த காரியமாக அந்த இடத்துல சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. To stretching out the muscles to the limit, to the farthest limit that you can. நம்முடைய அந்த தசையை எந்த அளவிற்கு நீட்ட முடியுமோ, எந்த அளவுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நீட்டுதல் என்ற அந்த அர்த்தத்தை அந்த இடத்திலே காட்டுகிறது. Yes, now if you do the weightlifting, நீங்கள் அந்த எடை தூக்கும் அந்த உடற்பயிற்சி செய்வீர்கள் என்றால், lifting it up, 1 2 3 4 continues. இப்பொழுது அந்த எடையை நீங்கள் 1 2 3 4 அப்படியாக நீங்கள் தூக்கிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால், and you come until your muscle cannot tolerate it anymore. அந்த எண்ணெய் உங்களுடைய சதையினாலே தாங்க முடியாத அந்த அளவிற்கு அந்த கணக்கை நீங்கள் எண்ண வேண்டும். Yes, that's how it is stretching out. அதுதானே அந்த நீட்டுதல் என்ற வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. And that's the idea involved here. அப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. Your love should be such a love where you will go to that limit of your capacity. ஆகவே உங்களுடைய அன்பானது அந்த எல்லை வரைக்கும் அங்கே நீண்டு செல்லக்கூடிய அன்பாக காணப்பட வேண்டும். It is not that taking something what you have and giving. More than that, it is having a mind to go to that limit of your capacity. ஏதோ உங்களுக்கு இருக்கக்கூடியதிலிருந்து கொடுத்தல் என்பது மட்டுமல்ல, உங்களால் எந்த அளவிற்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு செல்லுதலை இது காட்டுகிறது. That's the love the Lord is expecting. அப்படிப்பட்ட அன்பை தானே தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். So my dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரர்களே, you are saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Then so what? அதனாலே என்ன? You are saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Now what? இப்பொழுது என்ன? What's your responsibility? உங்களுடைய பொறுப்பு இதில் என்ன இருக்கிறது? Love one another. ஒருவர் அன்பு கூறுங்கள். That's what the Lord is expecting from each one of us. நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அதுதான். It's not that simply say that I am a believer and just to show the love outwardly. நான் விசுவாசி ஆகவே வெளிப்பிரகாரமாக அங்கு அன்பை காட்டுதல் மட்டுமல்ல. The Lord makes very clear about what kind of love it should be. ஆண்டவர் மிக தெள்ளத்தெளிவாக இங்கே சுட்டி காட்டுகிறார் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று. It should be familial love. அது குடும்ப அன்பாக இருக்க வேண்டும். And it should be sincere love. அது உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். It should be clean love. அது சுத்தமான அன்பாக இருக்க வேண்டும்.
at the same time, it should be a love that is like God's love, அதே சமயத்திலே தேவனுடைய அன்பை போல அது இருக்க வேண்டும். and it should be a fervent and deep love that God to the limit of your capacity. அது நிலைத்திருக்கக்கூடியதும் ஆழமானதும் உங்களால் எந்த எல்லை வரைக்கும் செல்ல முடியுமோ அந்த எல்லை வரைக்கும் நீளக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். So this evening we all need to answer. இந்த சாயந்திர வேளையிலே நாம் எல்லாரும் அங்கே பதில் சொல்லி ஆக வேண்டும். You are saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Now what? இப்பொழுது என்ன? Are you really showing, or are you really exhibiting the love that the Lord is expecting from each one of us? நம் ஒவ்வொரு இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா, காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? Consider our life genuinely in the presence of the Lord in the light of His word. அவருடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே உண்மையான விதத்திலே தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். May His name be glorified. அவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். Amen. ஆமென். Praise be to God. Once again, we thank God for this evening, the Bible study and the message that has come to us through Brother Shaiju Varghese from Stevens Bible College, Chennai. And we glorify God for that. The words which have come are from the book of First Peter, and we understand the various points that has been explained to us. And we praise God for that, especially today, the verses that has been led to us is from 1 Peter chapter 1, verse 22 to 25, the 4 verses. And in that we have seen 2 central words, the being born again and love. Of course, if we are to be born again, it's through the love of God, and that we have seen very much. And the born again, rebirth, we have seen the purity of soul. Birth is the purity of soul and obedience to the word of God. That is the first point we have seen in the new birth and the rebirth and the born again. And again, the second point we have seen in the born again, being born again, is it takes place by the imperishable word of God. First is the purity of soul and obedience to the word of God, and second is it takes place by the imperishable word of God. And the third point that we have seen is the new birth is not temporary but lasting. It is imperishable seed. And the fourth point we have seen, new birth must result in love of the brethren. And in that we have seen 5 important things about here. The love has been emphasized here, as we have told that God's love is so important, and that is what which moves each one of us in this world, faith, love, and hope, of which the love is the most important, as is mentioned in 1 Corinthians chapter 13, verse 13, and many other portions. And there, that we have seen 5 important. It is a familial love. It is God's love is a familial love. We have to love the church. That is what more than our blood relatives. It is a familial love. And how do we do that? That familial love. And the second is it's a sincere love. There is no hypocrisy in that. It's a sincere love. And the third is we have seen it's a clean love. And it should be clean love. And the fourth is it is a love like God's love, agape love, something which it is very difficult for us to attain in this world, but we always try to do, as we have been mentioned in various other scripture portions, so that we would attain God's love. And the fifth point is it's a fervent and deep love. It's a stretchable love, and we have to stretch ourselves in this love for the glory of God.
all these points, let us have it in our mind. It is available in the YouTube, in GLMK TV. Whenever you are free, you can go to these videos, in the Bible study videos, for your Word of God wisdom, and that you may increase your wisdom in God's great task that has been given to you personally, the purpose that has been given to you personally as you sojourn this wilderness. So we thank God for Brother Shaiju Varghese for coming this evening, and also Brother Silas from Saligram Christian Assembly. We glorify Brother Silas also. We see all these dear ones are committed so much for the Lord in the service of God, not only here, but in their own assemblies, and we praise God for that. Now we thank all of you for joining in and encouraging us, and more importantly, you are learning and more joyful. Definitely, each one of you would have received the Word of God in a more clearer perspective, so that in the days to come, you would follow the footsteps of our Master. For the closing prayer, I request Brother Brother Bhakyanathan from Saligram Christian Assembly to please close in with the word of prayer. Over to Brother Bhakyanathan in Saligram Christian Assembly, who is serving there, and we request Brother Bhakyanathan. கேக்குதா பிரதர்? கேக்குதுல? கேக்குதுங்க. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பரம பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே, நாங்கள் இந்த ஜூம் ஆப் மூலமாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக கிருபை செய்ததற்காக பரிசெலுத்துகிறோம். அருமையான சகோதரன் கர்த்தாவே ஷைஜு வர்கீஸ் மூலமாக கர்த்தாவே நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே இந்த கொரோனா போன்ற இந்த நாட்களிலே நாங்கள் ஆங்காங்கே இருக்கிற பகுதிகளிலே இருந்து வீடுகளில் இருந்து கொண்டு கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கிருபை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னதமான தேவன், உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், பரிசுத்தமுள்ள தேவன், பரலோகத்தின் தேவன், ஜீவனுள்ள தேவன், எங்கள் தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை கர்த்தாவை மட்டுமாக கண்மணி போல பாதுகாத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதற்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இந்த நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை உங்களுடைய கரம் பிடித்து எங்களை தாங்கி வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே பாவிகளும் துரோகிகளுமாக இருந்தோம். ஆனால் எங்களையோ கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு நாங்கள் மறுபடியும் பிறக்கும்படியான கிருபை ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் புதிதாக்கப்பட மறுஜென்மம் அடைந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை மூலமாக, ஜீவனுள்ள பரிசுத்த வார்த்தை மூலமாக நாங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறோம். ஆண்டவரை வேத வசனத்து மூலமாக பிறந்திருக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் மறுஜென்மம் பெற்றிருக்கிறோம். ஆண்டு நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் சகோதர அன்புள்ளவர்கள், குடும்ப அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது உண்மையான அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்ததாமே நீர் சகோதரன் மூலமாக நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மட்டுமாக உங்களுடைய ஜீவன வார்த்தைகள் எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியாளர் மூலமாக நீர் பேசுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சோர்ந்து போயிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கர்த்ததாமே எங்களுக்கு உற்சாகத்தை, ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உற்சாகத்தையும், ஆண்டவரே மிகுந்த பாக்கியத்தையும் ஆண்டவரே இந்த செய்திகள் மூலமாக, இந்த வேத வசனங்கள் மூலமாக கொடுத்து வருவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் எப்பொழுதும் உண்மையை நோக்கி பார்க்கும்படியாக, உண்மையை உயர்த்தி பிடிக்கும்படியாக கிருபையை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே உண்மை அசட்டை செய்யாதபடிக்கு, கர்த்தாவே உடைய வேத வசனங்களை அசட்டை செய்யாதபடிக்கு, அதை நாங்கள் கடைபிடிக்கும்படிக்கு, நாங்கள் பின்பற்றும்படிக்கு, உங்களுடைய நாம மகிமைக்கு நாங்கள் வாழும்படிக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அருமையான இந்த ஏற்பாடுகளை அருமையான சகோதரர் கோடம்பாக்கம் சபையார் கர்த்தாவே செய்து வருகின்ற இந்த மீட்டிங் ஏற்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சபையாரை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுத்த அருமையான சகோதரர் சைலஸ் சகோதரருக்காக சோதனை செலுத்துகிறோம். அவரையும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்த சகோதரனை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இந்த அருமையான சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களை கர்த்தாவே இந்த எல்லா ஏற்பாடுகளும் செய்து அந்த சகோதரனையும் நீர் ஆசீர்வதித்து சபையாரை ஆசீர்வதித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதியான மகிமை எல்லாவற்றும் மையம் செலுத்துகிறோம். எல்லா துதிகளையும் சோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபத்தை மனத்தாழ்மையாக எடுக்கிறோம். பரிசுத்த தூய பிதாவே, ஆமென். Thank you, brother, for the prayer. May God bless you. And we have tomorrow evening, the first time we are holding on a Sunday evening, the Bible study. So we have at the same time 6:45. So please be tuned in for tomorrow evening at 6:45, so that you learn from the Word of God. Brother V.M. Varghese from Avadi will be joining in and teaching us. So we'll be learning much from the Word of God, God willing, tomorrow evening at 6:45. Till then, signing off from here, from Kodamba Christian Assembly. Thank you and God bless.